நான் வீடியோ போடுறதா வேலையாக வச்சு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் தைக்கிறேன் பொழுதுக்கு. வீடியோங்கிறது ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பண்ணணும். பொழுதுக்கும் தையல் வேலை. இது ரெடிமேட் ஆர்டர் இது வாங்கி வச்சுருக்கேன். சினி மினி ஸ்டோரு பாருங்கள். சேல்ஸ் பண்ணுறதுமா. மேலே பாருங்கள், டிஷர்ட்டு மேலே எல்லாமே இருக்குது. உடனேக்கும் தைக்கிறேன். இடுப்பு வலி ஃபைனே வந்துருச்சு. எனக்கு இடுப்பு ஃபைனு வழியாக வந்துருச்சு. எத்தனை வருஷமாக 28 வருஷமாக தைச்சிருக்கு. கமாண்டில் வரவங்க பூரா சொன்னால் கோச்சிக்கக்கூடாது. தற்காலிக சிந்தனை, தற்காலிக புத்தி, ஆழ்ந்து சிந்திக்கிறது இல்லை. எல்லாம் 5 அறிவு ஜீவன்களாக இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? கமாண்டில் குழப்பா பாரு, தைக்கிற வேலையை பாருன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் இல்லை. எல்லாருமே முட்டாள்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அறிவாளின்னு சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து தான் இருக்கும். ப்ளவுஸு தைக்கிறேன். 12 மணிக்குள்ளே 4 ப்ளவுஸு தைச்சாகணும். இப்போ மணி 10:30. ஒரு ப்ளவுஸு தான் தைச்சிருக்கேன். 3 ப்ளவுஸ் தைக்கிறேன். தைக்கிறது இல்லாமல் அது கொக்கி கட்டி நானே கொக்கி கட்டணும். வீட்டுக்காரமா வயல் காட்டுக்கு கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அதே வீட்டிலே இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த வேலை தெரியாது. சொல்லி கொடுத்தேன், ஆர்வம்லாம் விட்டுட்டேன். இது மாதிரி உடச்சி சாப்பிட்றவங்களுக்கு தான் உடச்சி தான் சாப்பிட்றதுக்குறேன். வீடியோ வந்து போடுறது 2 நிமிஷம் தான். முழுக்க வீடியோ போடுற மாதிரி பழப்பா பாரு. இதுக்கு வீடியோ போடுறேன். வைக்கிற வேலையே நீ வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. தச்சுட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் பொறுமையாக பார்ப்பீங்களா? ஒரு ப்ளவுஸ் தைக்க 1/2 ஆகும். சில கொஞ்சம் டிசைன் ஃபினிஷிங்லாம் தைச்சோன்னா 1 ஹவர் 2 ஹவர் கூட ஆகும். இந்த 2 ஹவர் ப்ளவுஸ் தைக்கிறதா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. 2 ஹவர் நின்று இங்கே யார் வீடியோ எடுப்பா? எடிட்டிங் பண்ணி எடுத்து டக்குன்னு பார்ப்பேன். ஃபார்வேர்ட் பண்ணி உடனே அந்த ப்ளவுஸ் 10 நிமிஷத்தில் தைச்சி காட்டுற மாதிரி இங்கே எடிட்டிங் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அதாவது நானே அந்த அங்கே மிஷின் மேலே வச்சு தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். எடிட்டிங் பண்ண ஆள் கிடையாது. எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது. ஏதோ வீடியோ எடுக்கிறேன், இன்ஸ்டாவில் போடுவேன். வீடியோ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், யூடியூப்பில் போடுவேன். யூடியூப்லாம் முன்ன மாதிரி இப்போ ஓட மாட்டேங்குது. அவசியம் அவனுக்குலாம் ஓட மாட்டேங்குது. இன்ஸ்டால்லையும் சரியில்லை. இன்ஸ்டால் 30,000 ஃபாலோவர்ஸ் வருது, அப்புறம் திடீர்னு 10,000 ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருக்கு. 30,000 ஃபாலோவர்ஸ் வருது, அப்புறம் திடீர்னு 10,000 ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருக்கு. எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. இன்னும் உழைப்பு மேலேயும் நான் மினி ஸ்டோர் சின்ன வியாபாரம் பண்ணுறேன், அதனால தான் நம்பிக்கை இருக்குது. நான் உழைக்காமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ. நான் இந்த தையல் வேலை வந்து உடல் உழைப்பு கிடையாது. மூளைக்கு தான் வேலை, தையல் வேலை. அதனால தான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில் கிரவுண்டில் 1 ஹவர் 6:30 to 7:30 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடை திறக்க 9 மணி ஆகிடும். 9 மணியில் உட்காந்தேன்னா மதியம் 2 மணி வரைக்கும் தைச்சிட்டு 2 மணிக்கு கடை சாத்துனா திரும்ப 4 மணிக்கு தான் திறப்பேன். 4 மணிக்கு திறந்துட்டு நைட்டு 8:30 வரைக்கும் நம்ம கடை இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு 2 வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஷர்ட்டாக இருக்குது. 2 வயசு பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டிஷர்ட் இருக்குது. 2 வயசு பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஷாக்ஸ் இருக்குது. இந்த தான் நம்மகிட்ட மெயினாக பண்ணுறோம். அடுத்தது தீபாவளிக்கு நாளைக்கு திருச்சி ஈரோடு எங்கேயோ போகலான் இருக்கேன். அதாவது லைக்ரா பேண்ட்டு இந்த காட்டன் ஷர்ட்டை வந்துருக்குதான், அதெல்லாம் வாங்கிட்டு தீபாவளி புது கலெக்ஷன் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன். உட்காந்து ஃபேன் காதில் தைக்கிறவனுக்கு உடற்பயிற்சி அவசியம். காட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, சென்ட்ரிங் வேலை செய்கிறவங்களுக்கு, குத்து வேலை செய்கிறவங்களுக்கு, இது கடுமையான வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபேன் காத்தில் உட்காந்துட்டு ஒரே இடத்துல பொழுதுனைக்கும் உட்காந்து தைக்கிறவங்களுக்கு உடல் பயிற்சி அவசியம். இல்லாட்டினா மூட்டு வலி, முதுகு வலி, எல்லாம் வலி, கழுத்து வலி, இதெல்லாம் வலி வரும். அது மட்டும் இல்லை, ப்ரெஷர் வரும், சுகர் வரும், எல்லாம் அட்டாக் ஆகும்.
ஏன்னா உட்காந்து செய்கிற வேலை, வயசு 46 எனக்கு. அதனால் இளமையில் தெரிஞ்சிக்காது. நான் இளமையிலேருந்தே எல்லாத்துக்கும் இந்த பழக்கம், இந்த உடற்பயிற்சி செய்கிற பழக்கம்லாம் திடீர்னு வராது. சிறு வயசுலேருந்தே வரவங்களுக்கு தான் வரும். இடையில வீரியமாக 50 வயசுலேருந்து 80 வயசுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை மெயின்டைன் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. அதாவது மனசில் தன்னம்பிக்கை வளரணும், செய்யணுங்கிற ஒரு வெறி வரணும். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு அந்த கிரவுண்டுக்கோ அதுக்கான நேரத்தையும் ஒதுக்க முடியும். எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு செய்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு மணிக்கணக்காக டீ கடையில் உட்காந்து பேசுறது, யாரையாவது பார்த்தா அங்கே பேசுறது இங்கே பேசுறது, அதெல்லாம் சும்மா ஒரே வார்த்தையில் சொன்னால் சோம்பேறித்தனம். டைம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். சோம்பேறித்தனம். காலையிலே எழுந்திரிச்சா அரை மணி நேரம், டைம் இல்லைங்கிறது 1 மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யலாம். அப்புறம் வைக்கிற வீடியோ எவ்வளோ நேரம் தான் ஓட்டுறது? கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஓடிடுச்சு. பாய். இன்னும் 10 நிமிஷம் ஆகும் இந்த ப்ளவுஸ் முடிக்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமை பார்த்தாது. உங்களுக்காக தான் வீடியோ நிப்பாட்டுறேன்.